பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் ஒடுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டு கிடக்கிறார்கள். என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். என்னுடைய மகிமை குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் அனாதையைப் போல தத்தளித்து கொண்டிருக்கிறேன். என்னை தேற்றுவார் இல்லாமல், ஆற்றுவார் இல்லாமல் நான் ஓரமாய் ஒதுங்கி போய் கிடக்கிறேன். என்னை யார் அரவணைப்பார்கள்? என்னுடைய வியாகுலத்தை யார் மாற்றுவார்கள் என்று தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. உன்னை ஆற்றவும் தேற்றவும் என்னுடைய கரம் கூட இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களை கைவிடுகிறவர்கள் அநேகர் இருந்தாலும் நான் உங்களை கைவிடுவது இல்லை. நான் உங்களோடு கூட இருந்து உங்களை பராமரிக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள், என்னுடைய பெற்றோர் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் உன்னை ஆதரிப்பேன், உனக்கு உதவிகள் செய்து தருவேன், உன்னுடைய காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் தந்த குடும்பங்கள் என்னை இப்பொழுது உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் போல நான் மகிமையாய் இருக்கணும், மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்னை மட்டம் தட்டி பேசி எனக்கு அன்பு செலுத்துவதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், அன்பு காட்டுகிற தெய்வம் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் எப்படி அன்பு காட்டுவார்களோ அதை விடவும் மேலாய் அன்பு காட்டுவதற்கு, பரிவாய் பேசுவதற்கு, நேசமாய் அரவணைப்பதற்கு உங்கள் கூடாரத்தில் ஒரு நல்ல தெய்வமாகிய நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களை விட்டு விடுவதற்கல்ல. என் மகளே, என் மகனே, நீ வியாகுலத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவோ. என் அம்மா எனக்கு அன்பு காட்டவில்லை, என் அப்பா எனக்கு அன்பு காட்டவில்லை, நான் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அவர்கள் மத்தியில் போய் நிற்கும்போது என்னை உதாசீனப்படுத்துகிறார்களே, என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களே. நீ எல்லாம் எதற்காக பிறந்தாய், நீ எல்லாம் எதற்காக இங்கு வந்து நிற்கிறாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை ஈட்டி போல என் இருதயத்தில் குத்தி கொண்டிருக்கிறதே. எனக்கு அன்பு தருபவர் யார் என்று அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டல்லவோ. அந்த குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சேர்த்து கொள்ளக்கூடிய நல்ல தகப்பன். யோசேப்பை எல்லாரும் குழியில் தூக்கி போட்டு விட்டு விட்டார்கள். யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் எழும்பின போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை சேர்த்து கொண்டு அந்த எகிப்துக்கே அதிபதியாய் யோசேப்பை மாற்றினாரே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உறவுகளால், சொந்தங்களால், பெற்றோர்களால் நீங்கள் அவமானப்பட்டு உங்களை துரத்தி அனுப்பியிருப்பார்களே. ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் உண்டு. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. நீங்கள் போகிற இடத்துல, வருகிற இடத்துல உங்களை ஆதரிப்பதற்கு தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நான் உங்களை சேர்த்து கொள்வேன், நான் உங்களை ஆதரிப்பேன், என்னோடு கூட நீங்கள் இருப்பீர்கள், பயணம் பண்ணுவீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பத்தில் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா. நீங்கள் தான்ப்பா என்னை சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு இன்னைக்கு ஜீவனை தந்து என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அந்த அன்பு, அந்த பாசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எந்த சத்ருவும் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.